புவி வாழ்த்த வாழ்க. மகாபாரதம் என்று சொன்ன உடனே எல்லோரும் மகாபாரத யுத்தம் ஏன் நடந்தது என்று தான் கேள்வி கேட்போம். அது காரணமாயிருக்குமா, இது காரணமாயிருக்குமா என்று பல முறை யோசிப்போம். ஆனால் இன்றைய பதிவில் ஆண்டோர்கள் சான்றோர்கள் பேச்சை கேட்காததால் தான் இந்த மகாபாரத யுத்தம் நடந்தது என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்தினாபுரத்தில் தம்பி பிள்ளைகள் பாண்டவர்கள் காட்டை நோக்கி சென்றதை அறிந்த திருதராஷ்டிரர் மிகவும் கவலை கொண்டார். தன்னுடைய தம்பியான விதுரரை அழைத்து, விதுரா, நீ நுட்பமான யோசனையுடையவன், சுக்கராச்சாரியாரை போன்று மிக்க அறிவுடையவன், நீ தர்மத்தை அறிந்தவன், குரு வம்சத்தில் தோன்றிய கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நீ பொதுவானவன். எனவே இருவருக்கும் நன்மை தரக்கூடியவற்றை பேசு. நாட்டை இழந்து துன்பப்படும் பாண்டவர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லையே என்று என் மனம் கஷ்டப்படுகின்றது என்று கூறினான். இதை கேட்டவுடன் விதுரர், அரசனாக இருப்பவன் மற்றவர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது. ஆனால் இங்கு சகுனி பாண்டவர்களை வஞ்சித்தான், சூதாட்டத்திற்கு வலிய அழைத்து மாயத்தினால் தோல்வியடை செய்தான். நீயோ இருவருக்கும் பொதுவானவன், நீ இருவரிடமும் நியாயமாக நடந்து கொள். உலகில் தர்மம் நிலை பெறும்படி செய். பாண்டவர்களுக்குரிய நாட்டை கொடுத்து விடு. இதனால் உம்முடைய புகழ் வளரும். இல்லை என்றால் 13 ஆண்டுகள் கழித்து சபதம் செய்து போன பாண்டவர்கள் நம் குலத்தை நாசம் செய்வார். அதனால் குருவம்சமே அழியும். யுதிஷ்டனை அழைத்து சமாதானம் செய்து கொள். தீய செயலை செய்த துச்சாதனனை திரௌபதியிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். இவ்வாறு செய்தால் நம் குருவம்சம் நன்கு தழைக்கும் என்று பலவாறு அறிவுரை கூறினார். முதலில் பொறுமையோடு கேட்ட திருதராஷ்டிரர் விதுரர் வற்புறுத்தி கூறவே பொறுமையை இழந்தார். பிள்ளை பாசத்தால் அவர் மனம் மாறியது. எனவே விதுரர் மேல் கோபம் கொண்டார். விதுரரை பார்த்து, விதுரா, எப்பொழுதும் பாண்டவர்களின் சார்பாகவே பேசுகின்றாய், அவர்களுக்கு நல்லதையே செய்கின்றாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாகவே நடந்து கொள்கின்றாய். நீ சொன்னவை எல்லாவற்றையும் நான் ஏற்க மாட்டேன். பாண்டவர்கள் பொருட்டு என் மகனை எவ்வாறு விட்டுவிடுவேன்? நீ சொன்ன வார்த்தைகள் மூலம் நீ பாண்டவர்களுக்கே அனுகூலம் செய்பவன் என்பதை புரிந்து கொண்டேன். உன்னுடைய கபடமான எண்ணத்தை கண்டு நான் மிகுந்த கோபம் கொள்கிறேன். இனி என் எதிரில் நில்லாதே. உனக்கு விருப்பமானால் பாண்டவர்கள் கூடவே போய் இருக்கலாம் என்று கோபமாக கூறினான். இதனை கேட்ட விதுரர் மிக்க வருத்தமடைந்து, இனி இந்த குலம் நாசமடையும் என்று எண்ணி வேகமாக செல்லும் குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஏறி பாண்டவர்கள் இருக்கும் வனத்திற்கு சென்றார். சிறிய தந்தையாகிய விதுரர் தங்களை நோக்கி வருவதை பார்த்து பாண்டவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்து எதிர்கொண்டு வரவேற்று உபசரித்தனர். பின்னர் அவர் வந்ததற்குரிய காரணத்தை கேட்டனர். அப்பொழுது அவர், என் இனிய மக்களே, மன்னரிடம் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இங்கு வந்த பின் கூறினேன். அவர் அதனை ஏற்கவில்லை. வியாதி உள்ளவன் பத்திய உணவை விரும்ப மாட்டான். அதுபோலதான் என் வார்த்தைகள் அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் நான் அவரை விட்டு வந்து விட்டேன் என்றார். அதே சமயத்தில் விதுரர் தம்மீது கோபித்து கொண்டு காட்டிற்கு சென்று பாண்டவர்களுடன் சேர்ந்து விட்டார் என்பதை அறிந்தது முதல் திருதராஷ்டிரர் பெரிதும் கவலையுற்றார். என்ன காரியத்தை என் அவசர புத்தியில் செய்துவிட்டேன்? விதுரன் அங்கு சென்றால் பாண்டவர்களின் பலம் அதிகரிக்குமே. எனவே மீண்டும் விதுரரை அழைத்து கொள்வதுதான் சிறந்தது என்று முடிவு செய்து சஞ்சயனை அழைத்து, சஞ்சயா, என் பிரியமான தம்பி விதுரனை தகாத வார்த்தைகளால் கடிந்து கொண்டேன். அதனால் என் மீது கோபம் கொண்டு காட்டிற்கு சென்று விட்டான். அவன் எனக்கு நன்மையே நாடுபவன். அவனை நான் அழைத்ததாக கூறி எப்படியாவது அழைத்து வா என்று கூறி அனுப்பினார். சஞ்சயனும் மகிழ்ச்சியுடன் காமியகவனம் சென்றார். சஞ்சயன் பாண்டவர்களுடன் திரௌபதியும் ரிஷிகளும் அந்தணர்களும் இருப்பதையும் அவர்கள் நடுவில் விதுரர் இருப்பதையும் கண்டார். நேராக சென்று விதுரரையும் தர்மர் முதலான பாண்டவர்களையும் வணங்கி, விதுரரே, மன்னர் திருதராஷ்டிரர் உம் நினைவுடனே எப்போதும் இருக்கின்றார். உம்மை பிரிந்து அவரால் இருக்க முடியவில்லை. அவர்தான் என்னை தங்களிடம் அனுப்பினார். எனவே பாண்டவர்களிடம் விடை பெற்று கொண்டு எம்முடன் மன்னரை காண வருக என்று வேண்டினான். அண்ணன் தம்பி பாசம் அல்லவா? அதனால் சஞ்சயன் கூறியதை கேட்டவுடன் விதுரர் மனமாறினார். உடனே பாண்டவர்களிடம் விடை பெற்று கொண்டு அஸ்தினாபுரம் சென்று மன்னர் திருதராஷ்டிரை கண்டு வணங்கினார். திருதராஷ்டிரரும் விதுரர் வந்துள்ளார் என்றவுடன் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டார். பின்னர், அறநெறியாளனே, உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை. நான் சொன்ன கடும் சொற்களுக்காக வருந்த வேண்டாம் என்று கூறி விதுரரை வரவேற்றார். அதற்கு விதுரர், அண்ணா, தங்களிடம் எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. அதனால்தான் தங்களை காண விரைந்து வந்தேன். நான் என்றும் பாண்டவர்களிடமும் கௌரவர்களிடமும் வேறுபாடு காட்டியதில்லை. எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள்தான் என்றார். விதுரர் இவ்வாறு கூறியதை கேட்டு திருதராஷ்டிரர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். விதுரர் திரும்பவும் அஸ்தினாபுரம் வந்துவிட்டார் என்பதை அறிந்த துரியோதனன் பெரிதும் துன்பமடைந்தான். பிறகு துச்சாதனன், சகுனி, கர்ணன் போன்றவர்களுடன் சேர்ந்து ஆலோசனை செய்ய தொடங்கினான். விதுரர் பாண்டவர்களிடம் மிகுந்த அன்புடையவர். அவர் பாண்டவர்களிடம் சென்றுவிட்டு மீண்டும் நம்மிடம் வந்துள்ளார். என் தந்தையின் மனத்தை மாற்றினாலும் மாற்றிவிடுவார்.
ஏனெனில் என் தந்தையின் முக்கிய மந்திரியாய் இருப்பவர். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு பாண்டவர்கள் மீண்டும் நாட்டிற்கு வந்துவிட்டால் நான் எக்காரணம் கொண்டும் உயிர் வாழ மாட்டேன். செல்வத்துடன் பாண்டவர்கள் வாழ்வதை நான் பொறுக்க மாட்டேன் என்று துரியோதனன் கூறினான். இதை கேட்டவுடன் சகுனி, உன் அறியாமையின் காரணமாகவே நீ இவ்வாறு பேசுகின்றாய். தங்கள் உறுதிமொழியை தவற விட்டுவிட்டு எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் நாட்டிற்கு திரும்ப மாட்டார்கள். எனவே இது சம்பந்தமாய் நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினான். இதை கேட்ட கர்ணன், பாண்டவர்கள் ஒருபோதும் திரும்ப நாட்டிற்கு வரமாட்டார்கள். நாட்டின் மேல் கொண்ட ஆசையின் காரணமாய் திரும்ப வந்தால் மறுபடியும் சூதாடி வென்று விடலாம் என்றான். இவர்கள் கூறியவற்றையெல்லாம் கேட்டும் துரியோதனன் ஆறுதல் அடையவே இல்லை. முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். என்ன சொல்லியும் மனமாற்றம் அடையாத அந்த துரியோதனனை பார்த்து அவனுக்கு கர்ணன் மகிழ்ச்சி உண்டாக்க விரும்பினான். எனவே சிவந்த விழிகளுடன் மற்றவர்களை பார்த்து, துரியோதனன் கட்டளைப்படி அவன் விரும்பியவற்றை செய்வோம். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போர்க்கோலம் பூண்டு காட்டிற்கு செல்வோம். ஒருவரும் அறியாமல் காட்டில் அவர்களை கொன்று விடுவோம். அப்படி செய்தால் பின்னர் கலகம் உண்டாக வழி இல்லாமல் போய்விடும் என்று கூறினான். கர்ணனின் இவ்வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் கெட்ட எண்ணத்துடன் புறப்பட்டு செல்வதை தனது ஞான கண்ணால் அறிந்த வியாச பகவான் திருதராஷ்டிரிடம் சென்று, திருதராஷ்டிரா, உன் மைந்தர்கள் கபடமான முறையில் மாய சூதாடி நாட்டை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சபையில் உன் எதிரிலேயே திரௌபதியை அவமானப்படுத்தி காட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுதோ காட்டிலேயே அவர்களை கொல்ல ஏற்பாடு செய்து வருகின்றனர். அப்படி அவர்கள் சென்றால் அர்ஜுனனின் ஒரு பாணத்திலேயே அவர்கள் அழிவார்கள். உடனே அதனை தடுத்து நிறுத்தவும். மேலும் பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டால் நல்லது, இல்லையெனில் கௌரவர்கள் குலமே அழியும். இவ்வளவு நடந்தும் துரியோதனின் உடன் பிறந்த குணம் இன்னும் அவனை விட்டு அகலவே இல்லை என்று கூறினார். இதை கேட்டதும் தன் தந்தையான வியாசரை பார்த்து திருதராஷ்டிர மன்னன், முனிவரே, சூதாட்டம் நடைபெறுவதை நான் விரும்பவில்லை. பீஷ்மர், துரோணர் போன்றோரும் விரும்பவில்லை. நான் சொன்னால் துரியோதனன் வேறு ஏதாவது காரணம் சொல்லி தன் வழிக்கு திருப்பி விடுகிறான் என்றார். அதற்கு வியாசபெருமான், திருதராஷ்டிரனே, வேறு பணியின் காரணமாக நான் அவசரமாக செல்ல வேண்டியுள்ளது. மைத்ரேய மகிரிஷி என்ற ஞானி இங்கு வர இருக்கின்றார். முதலில் அவர் பாண்டவர்களை சந்தித்து பின் இங்கு வர உள்ளார். அவர் நல்ல தர்ம நெறிகளை கூறி உன் மகனை திருத்த முயல்வார். அவர் வார்த்தைகளை கேட்டு நடந்தால் உன் மைந்தர்களுக்கு நன்மையே பயக்கும். மாறாக அவர்கள் அவரை அவமானப்படுத்தினால் அவர் சபித்து விடுவார். ஜாக்கிரதையாக அவர்களை இருக்கச் சொல்லவும் என்று கூறி சென்று விட்டார். வியாசர் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் மைத்ரேய மாமுனிவர் அங்கு வந்தார். திருதராஷ்டிரர் தன் மைந்தர்களுடன் அவரை எதிர்கொண்டு வரவேற்று வணங்கி ஆசனத்தில் அமர்த்தி உபசாரம் செய்தார். பின்னர் அவர், முனிவர் பெருமானே, பாண்டவர்களை காட்டில் கண்டீர்களா? அவர்கள் நலமுடன் இருக்கின்றார்களா என்று விசாரித்தார். அதற்கு அம்மாமுனிவர், அரசே, தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு பல இடங்களுக்கு சென்று வந்தேன். முடிவில் பாண்டவர்களை குருஜாங்கலம் என்ற இடத்தில் தற்செயலாக சந்தித்தேன். உன் மைந்தர்கள் செய்த வஞ்சனை செயல்களை எல்லாம் நன்கு அறிந்து கொண்டேன். அதனால்தான் அவர்கள் காட்டில் ஏன் வாழ்கிறார்கள் என்ற விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. பெரிய தந்தையாகிய நீங்களும் பிதாமகர் பீஷ்மரும் ஆச்சாரியர் துரோணரும் இருக்கும்போதே இத்தகைய வஞ்சனையான கொடிய செயல்கள் நடந்திருப்பதைக் கண்டு பெரிதும் வருத்தம் அடைகின்றேன். சகோதரர்களுக்குள் விரோதம் வராமல் முளையிலேயே கிள்ளி இறந்திருக்க வேண்டும். அதனை ஏனோ தவற விட்டு விட்டீர்கள். இனியாவது கௌரவர்களை அறவழியில் நடந்து பாண்டவர்களிடம் நட்பாக இருக்க செய்யுங்கள் என்று கூறிவிட்டு அந்த சபையில் இருந்த துரியோதனனை பார்த்து, அரச குமாரனே, உனக்கு நன்மை தரக்கூடியவற்றையே சொல்கின்றேன். எக்காலத்தும் பாண்டவர்களிடம் விரோதம் பாராட்டாதே. ஏனெனில் அவர்களை உன்னால் வெற்றி கொள்ள முடியாது. 10,000 யானை பலமுள்ள ஜராசந்தனையும் பகாசுரனையும் பீமன் ஒருவனை கொன்றான். காட்டிற்கு சென்ற பின்னும் பகாசுரன் தம்பி கிர்மீரன் என்னும் அசுரனையும் அவன் ஒருவனை கொண்டான். பீமனை வெல்ல முடியாது என்பதற்கு இவையே சான்றுகளாகும். அதோடு வில்லுக்கு ஒரு விஜயனாகிய அர்ஜுனன் வேறு இருக்கின்றான். அவனையும் யாராலும் எளிதில் வெல்ல முடியாது. பாஞ்சால மன்னன் துருபதன் அவர்களுக்கு பெருந்துணையாக இருக்கின்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக துவாரகை வாசன் பரந்தாமன் கண்ணபிரானின் கருணை அவர்களுக்கு என்றும் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொள். அதுதான் உனக்கு நல்லது என்று நயமாக அறிவுரைகள் பல கூறினார். இவ்வாறு மைத்ரேய முனிவர் கூறிய அறிவுரைகளை மூடனான துரியோதனன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சரியாக அதனை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. செருக்குடன் தன் தொடையை தானே தட்டி கொண்டான். தன் வலிமையை வெளிப்படுத்துவது போன்று தொடையை தட்டி காட்டினான். அலட்சிய புன்னகையை அவரை பார்த்து உதிர்த்தும் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டும் இருந்தான். இதை பார்த்த முனிவருக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. உடனே, துரியோதனா, இந்த கர்வத்தின் படு பயங்கரமான பலனை விரைவில் நிச்சயம் அடைய போகின்றாய். போர்க்களத்தில் பீமனுடைய கதையால் தொடை பிளக்கப்பட்டு மாளத்தான் போகிறாய் என்று கூறி கோபத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்று போகும் பொழுது திருதராஷ்டிரர்
முனிவரை சபிக்க வேண்டாம் சபிக்க வேண்டாம் என்று கத்தினார். அதற்கு மைத்ரேய முனிவர், அரசே, உன் மகன் பாண்டவர்களுடன் சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டால் என் சாபம் பலிக்காது. இல்லையெனில் நான் கூறியவை நடந்தே தீரும். உன் மகன் ஆணவம் பிடித்து அலைகிறான். அந்த ஆணவமே அவனை மீள முடியாத படு பாதாள குழியில் வீழ்த்தும் என்று கூறி சென்று விட்டார். இன்றைய பதிவிலிருந்து மகாபாரத யுத்தத்தை தவிர்க்க சான்றோர்கள் கூறிய அறிவுரையை துரியோதனன் கேட்க கூட அவன் தயாராக இல்லை. இது துரியோதனனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நாம் எல்லோரும் எல்லாம் நடந்து முடிந்த பின்னர் ஏன் இப்படி நடந்தது என்று துன்பப்படுகிறோம். அப்படி துன்பப்படுவதை விட சான்றோர்கள் பேச்சை கேட்டு நடந்தால் அது பலவித சிக்கல்களை தவிர்த்து நன்மை பயக்கும் என்பதை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிவரும் சுவாரஸ்யமான நிகழ்வை அடுத்து ஒரு மகாபாரத பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.